வணக்கம். அதிகாரம் 33 கொல்லாமை. இந்த அதிகாரத்தில் 10 குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த உயிர்களையும் கொல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது நாம் 6 அறிவு படைத்த உயிர்கள், 1 அறிவு படைத்த உயிரிலிருந்து 5 அறிவு படைத்த உயிர் வரை எந்த உயிரையும், 6 அறிவு படைத்த மனிதனையுமே சரி, இந்த மாதிரி அனைத்து உயிர்களையும் நாம் கொல்லாமல் எப்படி வாழ வேண்டும். அப்படி கொல்லாமல் வாழ்ந்தால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும். நாம் அதை மாதிரி ஒரு தவறை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கான நமக்கு என்ன மாதிரி தீமைகள் விளையும். எந்த ஒரு நேரத்துலையும் இந்த கொல்லாமை, அடுத்த உயிர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை மறக்காமல் ஒருத்தர் இருந்தான்னா எந்த மாதிரியான வாழ்க்கையில் ஒரு உயர்வை பெறுவான் அப்படின்னு இந்த அதிகாரம் முழுமையாகவே திருவள்ளுவர் இந்த 10 குறளை சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு குறளாக பார்க்கலாம். குறள் எண் 321. அறவினை யாதெனில் கொல்லாமை, கோரல் பிறவினை எல்லாம் தரும். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். அறவினைனா நேர்மையான தொழில், யாதெனில் எதுவெனில் கொல்லாமை, உயிர்களை கொல்லாமல் இருப்பது. அதாவது நேர்மையான தொழில் என்பது எதுவெனில் உயிர்களை கொல்லாமல் இருப்பது. அறவினை யாதெனில் கொல்லாமை. சரி, அடுத்து கோரல் அப்படின்னு என்னன்னா கொல்லுதல். கொல்லுதல் என்பது, பிற உயிர்களை கொல்லுதல் என்பது பிற வினை. இந்த இடத்துல எப்படி இருக்கா, பிறனா மற்ற, வினைனா தீவினை பயன். பிற தீய வினைகளை நாம் செய்வதால் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். பிற வினை எல்லாம் தரும், முழுவதையும் நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குறளிலிருந்து நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நேர்மையான தொழில் என்பது எதுவெனில் உயிர்களை கொலை செய்யாது பிற உயிர்களை துன்புறுத்தாது நாம் செய்யக்கூடிய தொழிலே. அவ்வாறு கொள்வோமே ஆனால் அது நமக்கு மற்ற தீவினைகள் நாம் செய்து நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை அனைத்தையும் நமக்கு தரும் அப்படின்னு இந்த குறள் மூலமாக நமக்கு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். எந்த உயிரையும் கொலை செய்யாமையே ஒருவர் செய்யும் நேர்மையான தொழிலாகும். உயிர்களை கொலை செய்வதோ மற்ற தீவினை பயன் முழுவதையும் அவருக்கு தரும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.